டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கிளீன் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர்கள் எதனா பேசினாங்கன்னா அவங்க சைடுல இருக்கிற மைக்கையும் அவங்க பக்கம் கேமராவை திருப்பாம இருக்கிறது பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்றது தான் போல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் சட்டமன்றத்துல ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு எழுந்து நின்று கேட்கிறாரு. அதுக்கு சபாநாயகர் பக்கமே கேமரா வச்சுட்டு சபாநாயகரோட மைக் மட்டுமே ஆன்ல வச்சிருக்காங்க. யார் எதிர்க்க பேசுறாங்க பேசலன்றத மக்கள் கிட்ட காமிக்கிறது ஏன் பயப்படுறாங்க? இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா? வேற யாருன்னா பேசும்போது ஒண்ணுமே பேசாம உம்முன்னு மூஞ்ச வச்சிட்டு இருக்க சிஎம் கேமரால அவருடைய முகத்தையே அத்தனை வாட்டி காமிக்கிறாங்க. ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி அவங்க பக்கம் கேமரா திருப்பாம இருக்கிறது ஏன்? என்னதான் எடப்பாடியார் அவர்கள் பேசுறதை நீங்க காமிக்காம இருந்தாலும் என்னைக்கும் எடப்பாடியார் அவர்களுடைய குரல் மக்களுக்காக சட்டமன்றத்திலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி ஒலிக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு அவர் நிரூபிச்சிருக்காரு.